ஓம் முருகா போற்றி. ஓம் சரவணபவ. அன்பு குழந்தையே, நீ என்னுடைய குழந்தை. உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது. நீ கவலையப்படாதே. நம்முடைய வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து நீ வருத்தப்படாதே. நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் எனக்கு தெரியும். எத்தனை நாட்கள் பொறுமையாக காத்து கொண்டிருந்தாய். பொறுமையாக காத்து கொண்டதற்கான நல்ல பலனை நான் உனக்கு அளிக்கப் போகின்றேன். உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருகிறேன். அதுவரை காத்திரு என் தங்கமே. உனக்கு குழப்பமே வேண்டாம். காத்திரு. நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன். உன்னுடைய சூழல் எவ்வாறு இருக்கிறது என்பது எனக்கு நன்கு புரிகிறது. நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் உனக்கு நடக்கவில்லை. அப்போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றதல்லவா? அதுவும் எனக்கு தெரியும். அப்போதெல்லாம் நீ எவ்வளவு மன சங்கடத்தில் ஆழ்ந்து போயிருக்கின்றாய், எவ்வளவு குழப்பத்தில் இருக்கிறாய் என்பது எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இது எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் உண்டு. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் வாழ்வில் நிகழப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். நல்லது மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். எனக்காக நீ காத்திருந்தாய். எப்போது என்னுடைய பதில் உனக்கு கிடைக்கும் என்று காத்திருந்தாய் அல்லவா? உன்னை காணவே நான் வந்திருக்கிறேன். என்னுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை என்று எல்லோரும் சொல்கிறார்கள் அப்பா என்று என் முன்னால் வந்து அழுதிருந்தாய் அல்லவா? உன் ஜாதகத்தை அமைத்தது நான். உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றித்தரும் பொறுப்பும் எனக்கே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் என்று எண்ணி வருத்தமடைந்து கொண்டிருந்தாய் அல்லவா நீ? உன் தலையெழுத்தை மாற்றி அமைக்கப் போகின்றேன். நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. அனைத்தும் எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையை எப்போது சீராக்க வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். பல சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறதே, அதிலிருந்து என்னால் மீள முடியவில்லையே. நான் என்ன செய்வேன் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். எவ்வளவு அழுதாலும் நீ கண் கொண்டு பார்க்க மாட்டேங்கிறாயே அப்பா என்று வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே. உன்னுடைய சோதனைகள் தான் உன்னுடைய கர்ம வினையை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து கொண்டிருக்கின்றன. அந்த சோதனைகள் அனைத்தும் மாறப்போகிறது. சாதனையாக மாறும் நல்ல நேரம் வந்துவிட்டது. கவலைப்படாத என் தங்கமே. நீ எனக்காக காத்திருந்தாய். நல்ல பதிலுக்காக காத்திருந்தாய் அல்லவா? அந்த நல்ல பதில் இதுதான். உன்னுடைய வாழ்க்கை சரியில்லை என்று, உன் ஜாதகம் சரியில்லை என்று யாராவது சொன்னால், என்னை வடிவமைத்தது என்னுடைய அப்பா. என்னை இந்த பூமிக்கு அனுப்பியது என்னுடைய அப்பா. அவருக்கு தெரியும் எதை எப்போது செய்ய வேண்டும், என் வாழ்க்கை எந்த கோணத்தில் போக வேண்டும் என்று அவருக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு நீ உன் வேலையை பார். நான் பார்த்து கொள்கிறேன். நல்லது நடக்கும்.